ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தா புதுசா எதுவும் இல்லையேன்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப போட்டி அதிகமா இருக்கிற தொழில் இல்ல. புதுசு எதுக்குங்க வரீங்க? நான் வந்தா என்ன, உன் புருஷன் தானே? அதெல்லாம் எனக்கு வாழ் இருந்தா அடுத்த ராத்திரில கொடை பிடிப்பானா? அடுத்த ராத்திரியில அவனுக்கு மழை வந்திருக்கும், கொடை பிடிச்சிருக்கான். ஓ, பழமொழி. கூடவே போறாரேன்னு உங்களுக்கும் மரியாதை இருக்காது. அதனால தாங்க சொன்னேன். நைட்டு வராம போனையும் எடுக்காம திருச்சி மதுரைன்னு சவாரிக்கெல்லாம் போயிடாதீங்க. அனுப்பிச்சிருவாங்க. நீயே போய் ஆர்டர் வாங்கிட்டு வா. புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். வணக்கம் சார். வணக்கம். 2-3 ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க அம்மா, ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த டிசைன் அந்த பேப்பர்ல ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. அந்த வீட்டு அட்ரஸ்ல எல்லாம் யார் யார் இருக்காங்கன்னு விசாரிச்சு வை. இதுல விக்கிறாங்கன்னு போடவே இல்ல. பாராட்டுனாங்க. ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். திரும்பவும் கூப்பிடுவீங்க. என்ன சார், மண்டபத்தை பொம்மை வியாபாரத்துக்கு விட்டுட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லம்மா. அப்புறம் இது என்ன, குழந்தைங்க விளையாடுற மாடலா? என்ன கண்ணு, நீ என்ன ஸ்கூல் பிள்ளையா? கல்யாணம் ஆன பொண்ணு தானே சொன்னாங்க. இதுவா அவன் கம்ப்யூட்டர்ல டிசைன். உன் கூட எனக்கு என்ன பிரச்சனை? நான் பிரச்சனை பண்றதுக்கு நீ என்ன எனக்கு சமமான ஆளா? அதெல்லாம் வேற எங்கேயாவது போய் கேளு. இது ஏன் ஏரியா. ஏன் சார், இவளுக்கு ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்கீங்களா என்ன? இல்லம்மா, மாடல் காட்டுச்சு. ஏன் வேலையை நான் பாக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு ஆர்டர் கொடுக்க போறாங்க. இல்லனா நான் வேற திமிரா பேசுற தலுகா. இதெல்லாம் ஒரு மாடல் எடுத்து வந்துட்டா? விடு. என் மாடலை விடு. என்ன சவுண்ட் விடுற? மாடல்னு சொல்லி வித்துருவியா? ஒரு நைட்டு முழுக்க கஷ்டப்பட்டு நான் செஞ்சது போட்டுப்பாரு. உங்களுக்கு நீங்க ஆர்டர் வாங்குறது தப்பில்ல. விஷமா இந்த தொழில்ல இருக்கேன். வீரமா பேசுறதெல்லாம் பெருசு இல்ல. நான் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பேச்சு உப்பையில போட்டுக்க கூடாது, மொத்தத்தையும் எரிச்சிருக்கணும். கையில தூக்கி போட்ட இது ஒரு நாள் கோபுரமா மாறும். இந்த தொழில்ல எனக்குன்னு ஒரு அடையாளம் வரும். என்ன விஷயம்? எதுக்கு வர சொன்ன? ஏதாவது சாப்பிடுறியா? அத எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஸ்டெப் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நீ சொல்லி கொடுக்க? உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? தப்பு தப்பா சொல்லி கொடுத்தா அதை அவங்க கத்துக்கிட்டா அப்புறம் எனக்கு தானே கெட்ட பேரு இருக்கும்னு. இல்லனா நீ வராம இருக்க மாட்டியே. இன்னைக்கு பசங்க யாரும் வரலையா? எனக்கு தெரிஞ்ச 4 ஸ்டெப்ப எத்தனை நாள்? அப்படி என்னதான் விஜயா பிரச்சனை? என் புருஷனோட ரிட்டைர்மெண்ட் பணத்தை மனோஜ் எடுத்துட்டு போனான்ல. எடுத்துக்கிட்டு எல்லாம் போகல, எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு போனான்ல. ஆமா, ஜீவா வாய்ப்ப மாட்டிக்கிட்டா. அவகிட்ட இருந்து தான் மனோஜ் ரோகிணி பணத்தை வாங்கியிருக்காங்க. ஓ அப்படியா? அப்போ ரோகிணி அப்பா அனுப்பின பணம்னு சொன்னாங்க. ஒரு தூதுவாதெல்லாம் எதுவும் தெரியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோகிணி தான். சேச்சே, அப்படி போய் சொல்லி ஏமாத்துவாங்களா? நான் அவளை எசமா இருந்தா மட்டும் போதுமா? உண்மையா இருந்திருக்கணும்ல. மத்தவங்க கிட்ட உண்மையை சொல்லல விடு. ஆனா ஏன்னு நீ மட்டும் என்ன இந்த பணத்தை உன் புருஷன்கிட்டயா கொடுத்திருப்ப? நான் மருமகளை நினைச்சாலும் அவ என்ன மாமியாரா நினைக்கிறதே கிடையாது. எனக்கான மரியாதையை அவ குடுக்கறதும் கிடையாது. மட்டும்தான் எப்பவும் பெருமையா பேசிக்கிட்டு இருப்ப. நீ ஒண்ணு கவலைப்படாத. அறியாமலேயே அம்மான்னு தான் சொல்லுவா. அவ மனசுல இருக்கிறது தானே வெளியில வரும். ஏ, உன் பிள்ளைக்காக தானே பண்ணியிருக்கா. வச்சிருவாளா? விஜயா, ஒரு ஆம்பளைக்கு முக்கியமான உறவே அம்மா தான். அவ மனோஜ் மேல பாசம் வச்சிருக்கான்னு சொல்லு. நீதானே? நீதான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ண. நீயே தேடி உன் வீட்டுக்கு மருமகளாக்கிக்கிட்ட. அந்த மருமகன்னு தானே சொல்லுவாங்க. எல்லா பெருமையும் உனக்கு தானே. அது எப்படி உனக்கு தெரியும்? வர வர உனக்கு மறதி அதிகமாயிடுச்சு. நீ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? சரியா நடத்தாம வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன்னு வெயி, அவ உன்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவா. நல்லா பாத்துக்கணும் விஜயா. அதுக்கேத்த மாதிரி இவ்வளவு நடந்துக்கணும்ல. சரி, தப்புதான். சொத்து வரும்போது மனோஜுக்கு என்ன ஆகும்? அது மட்டும் இல்ல, அவ்வளவு சொத்து வந்ததுக்கு அப்புறம் நீ அவ மேல பாசமா போக மாட்டான். யாரு? உன் புள்ளையா? 27 லட்சம். நாம வந்து அவனை இழுத்துட்டு போயிட்டா.
எப்பவாவது ஃபோன் பண்ணி பேசுறான் அவ்வளவு. என்ன நீ இப்படி எல்லாம் சொல்ற? அப்படி எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் சொல்றேன். மனோஜ் கூட்டிட்டு போயிடுவா. அப்புறம் தோ இவ்ளோ பெரிய வீட்ல நான் அப்பதான் அவ உன்னை பாத்துக்குவா. அவ மனசுல வெறுப்ப விதைச்சா அது பின்னாடி உனக்கு. அத்தை வெளியே கிளம்பி போனாங்க மாமா. பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து நீங்க கை. மாமா சவாரி இருக்குன்னு போயிருக்காரு. ரோகிணி எங்க? ரோஹிணியும் அவங்க வீட்டுக்காரரும் பேசிக்காம இருக்காங்க. நீங்க கொஞ்சம் என்ன நம்ம ஒரேடியா அவங்கள ஒதுக்கி வச்சிட முடியாதுல்ல மாமா. அத்தை வர அவங்க 2 பேரையும் பேசவே. அதனால ரோஹிணி காலையில இருந்து சாப்பிடவே இல்ல மாமா. அத்தைக்கு ரோஹிணி மேல இருக்கிறதையும் இறங்கி வர மாதிரி தெரியல. இப்படியே அத்தை கிட்டயாவது நீங்க பேசி இதை எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி. முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. அவர் என்ன திட்டணும் அதானே? விஜயா வந்ததும் வராதுமா ஏன் இப்படி? அவ ஒன்னும் சொல்ல. நானே இப்பதான் வந்தேன். ரோகிணி ஏன் வெளியில வரும்போது குடும்பத்தோட நல்லதுக்கு பேசுறாங்களா இல்ல அவங்களோட லாபத்துக்காக பேசுறாங்களான்னு தெரியல. போச்சு வேஷம் கலைஞ்சு போச்சுன்னு. அவங்க உங்களுக்கு நேரம் வரும்போது எல்லாம். விஜயா நான் சொல்றத கொஞ்சம் கேளு. செய்யணும்னு சொல்றீங்க. நீ ஏன் அவங்க 2 பேர்த்தையும் பேச விடாம பண்ற? மீனா குறைச்சு சொல்லுவாளே ஒழிய நடக்காததை இட்டுக்கிட்டி எல்லாம் சொல்ல மாட்டா. இதே மாதிரி தப்ப பண்ண மாட்டாங்க. இன்னொரு அவன் மேல என்னமோ தப்பே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. உன் மாமனார் வீட்டு சொத்துல இல்ல, நம்ம அப்பா வீட்டு சொத்து. அதனால இப்ப என்ன பண்றோம்? ஓனர் ஆகலான்னு பாக்குறியா? அப்பா பண்ணதா தானே கடை ஆரம்பிச்ச. அப்ப அதுக்கு ஓனர் யாரு? நம்ம அப்பா தானே.